ஓம் நமோ வெங்கடேஷாய. கை குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பு தரிசனம் கொடுக்குறாங்க. இந்த தரிசனத்தோட ஸ்பெஷல் என்னங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கை குழந்தையோட ஏஜ் லிமிட் வயது வரம்பு என்ன அப்படின்னா, பிறந்த நாள் முதல் 12 மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம எலிஜிபிளாக இருப்போம். குழந்தைக்கு 1 வயசு முடிஞ்சு 1 மாதம்தான் ஆகுது, அப்போ அனுமதிப்பாங்களான்னா அனுமதிக்க மாட்டாங்க. 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க தான் கை குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனத்துக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டாக இந்த தரிசனத்தோட ஸ்பெஷல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த தரிசனத்துக்கு ஆன்லைன் புக்கிங்கோ அட்வான்ஸ் புக்கிங்கோ எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் நினச்ச நாளில் இன்ஸ்டண்ட்டாக க்யூவில் ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யலாம். செகண்ட் பாயிண்ட், குழந்தையோட அம்மா அப்பா, குழந்தையோட அக்காவோ அண்ணனோ 12 வயசுக்கு கீழே இருந்தா இவங்க எல்லாருக்குமே இலவசமாக இந்த தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. 3வது பாயிண்ட், தரிசனம் பார்க்குறதுக்கு நிறைய என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அதில் கோபுரத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற சுபதம் என்ட்ரி இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதன் வழியாக தான் குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. ஸோ நம்ம அங்கேயே லக்கேஜ் மொபைல் கவுண்டருக்கு கொடுத்துட்டு சுபதம் என்ட்ரியில் ஜாயின் பண்ணி தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் கை குழந்தைகளுக்கு உண்டான தரிசனத்தில். 4வது பாயிண்ட், நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போகணுமா, இலவச தரிசனத்தில் உடனடியாக நம்மளை சுவாமி பார்க்க விடுறாங்களே அப்படின்னா கிடையாது. அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துருந்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிஸ்சார்ஜ் சம்மரியோ வச்சுக்கோங்க. அவங்க கேட்பாங்க, நம்ம காமிக்கணும். வேறு எந்த டாக்குமெண்ட்டும் நம்ம கொடுக்க வேண்டாம். ஸோ இது மட்டும் நம்ம வச்சுருந்தா போதும். 5வது பாயிண்ட், இந்த தரிசனம் எல்லா நாட்களுக்கும் ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் இருக்கும். பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி, ரத சப்தமிக்கு மட்டும் ப்ரிவிலேஜ்டு தர்ஷன் கேன்சல்னு சொல்லிடுவாங்கங்கிறதுனால இருக்காது. டிடிடியில் அப்டேட் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் அது கூட செக் பண்ணிக்கோங்க. டிடிடி கஸ்டமர் கேருக்கு கூட கால் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லை நம்ம சேனலில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி, ரத சப்தமிக்கு ஜென்ரலாக இருக்கிறதில்ல. மற்றபடி தினமும் மற்ற நாட்களுக்கு இருக்கக்கூடிய தரிசனம் தான் கை குழந்தைகளுக்கு உண்டான தரிசனம். 6வது பாயிண்ட், பொதுவாக ஒரு சில தரிசனத்துக்கெல்லாம் இந்த டைமில் தான் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்லாட்டாக இல்லாமல் மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளார நம்ம எப்போ வேணாலும் க்யூவில் ஜாயின் பண்ணி தரிசனம் பார்க்கலாம் கை குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனத்தில். 7வது பாயிண்ட், கோயில் உள்ள ஃபீடிங் ரூம் இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். அது இல்லாமல் நம்ம பேக்கில் குழந்தைங்களுக்கு பேசிக்காக தேவைப்படுற மெடிசனாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும் எடுத்துக்கிட்டு போகலாம். பேக்கில் வச்சு டயாப்பர்ஸ் கூட நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். குழந்தைய நம்ம கையில் தான் தூக்கிட்டு போகணும். 8வது பாயிண்ட், இந்த தரிசனம் ஒவ்வொரு 30 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதாவது 12 மாதத்துக்குள்ளார நம்ம ஒரு தடவை நம்ம சாமி தரிசனம் பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து பார்க்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் இருந்தாலும் நீங்கள் போகிறப்போவே கேட்டுக்கோங்க அடுத்து டைம் கேப் எவ்வளோ அப்படிங்கிறது. ஏன்னா இந்த வீடியோ போடுறப்போ 30 days டைம் கேப் தான். கொஞ்சம் மாதம் கழித்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ இருக்கிற ரூல் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. இருந்தாலும் நீங்கள் தரிசனத்துக்கு போவீங்கல்ல, அப்போவே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட நெக்ஸ்ட்டு தர்ஷனுக்கு எவ்வளோ டேஸ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டு வந்துக்கோங்க. ஸோ தட் லேட்டஸ்ட்டு அந்த ரூல் உங்களுக்கு தெரியும். 9th பாயிண்ட், கை குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனத்தில் 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார மேக்ஸிமம் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது ஃப்ரீ தரிசனத்துலேயே 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னால் கூட, குறிப்பாக சாட்டர்டேஸ் மாதிரியெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் தான். நான் சொல்கிறது மேக்ஸிமம். ஆனால் அவ்வளோ நேரம்லாம் ஆகாது. பொதுவாக 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். நீங்கள் வீக் டேஸாக போகிறீங்க, விசேஷ நாட்கள்லாம் இல்லாமல் அப்படின்னா 1 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அது கூட இந்த டிக்கெட்டோட ஸ்பெஷல் கை குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனத்தில். 10வது பாயிண்ட், நம்ம கோயில் உள்ள தரிசனத்துக்காக நுழையிறப்போ பேக் செக்கிங் இருக்கும், ஐடி ப்ரூஃப் செக்கிங் எல்லாம் இருக்கும். கவுண்டரில் செக் பண்ணி தான் நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. ஒரு டோக்கனுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க.
அதுக்கு மேலே தேவைப்பட்டால் அந்த டோக்கனுக்கு அன்னைக்கு எவ்வளோ லட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்களோ அதன் மூலமாக நம்ம எக்ஸ்ட்ரா லட்டும் வாங்கிக்கலாம். கூட தேவைப்பட்டால் நம்ம ஆதாருக்குன்னு 2 லட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஆதார் காமிச்சு கூட நம்ம 2 லட்டு பே பண்ணி எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம். ஆதாருக்கு லட்டு வாங்கும்போது பே பண்ணி வாங்கிக்கணும். ஜென்ரலாக ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, லட்டு கவுண்டரில் போய் வாங்கிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டிக்கெட்டோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஜென்ரல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அக்காமடேஷன் இன்ஸ்டண்ட்டாக தான் நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம ஆஃப்லைனில் போய் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் திறந்து கொடுக்குறாங்க. டெய்லியும் திருமலா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று ஃபோட்டோ எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிட்டோம் அப்படின்னா 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் எந்த இடத்துல அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சப் என்கொயரி ஆஃபீஸ்க்கோ இல்லை ரிசப்ஷனுக்கோ போய் பணம் கட்டி நம்ம ரூம் எடுத்துக்கலாம். 50 ரூபா ரூம் இருக்குது, 100 ரூபா ரூம் இருக்குது, 1000 ரூபா ரூம் இருக்குது, 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்குது. 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த டைமுக்கு க்யூவில் ஜாயின் பண்ணி ரூம் எடுத்துக்கிறோன்னா ஷியோராக ரூமெல்லாம் எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வேறு ஏதாவது ஆன்லைனில் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இந்த தரிசனமும் சேர்த்து பார்க்கலாமா, கை குழந்தை வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நாங்கள் கை குழந்தைங்க தரிசனத்தில் போகிறோம், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரலாமான்னா கை குழந்தைங்க தரிசனத்தில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. குழந்தையோட அம்மா அப்பா தான் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க வேணால் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் இப்போ சஹசர தீபாலங்கார சேவாலாம் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது வேறு சேவா போட்டாலும் அவங்களுக்கும் இதுதான் என்ட்ரி பாயிண்ட். இருந்தாலும் சேவாவை கை குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க பார்க்க முடியாது. கை குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சஹசர தீபாலங்கார சேவா புக் பண்ணிட்டா எல்லாருமே சேர்ந்து சேவாவும் பார்க்கலாம். ஏன்னா அது வெளியில் தான் நடக்கும். அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து சுபதமென்ட்ரி வழியாக சுவாமி தரிசனமும் பார்க்க போகலாம். கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் ஃபேமிலியாக நீங்கள் நிறைய பேர் நம்ம நினைப்போம் ஒன்றா போகணும் அப்படின்ட்டு. அப்போது இந்த டிக்கெட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டிக்கெட்டும் ஈஸியாக கிடைக்கும், நீங்கள் எல்லாருமே சேர்ந்தும் தரிசனத்துக்கு போகலாம். அடுத்து ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு. சுபதமென்ட்ரி வழியாக போகிறதுனால அப்பா வேஷ்டி மஸ்ட்டு, ஷர்ட் பனியன் குர்தா பைஜாமா போட்டுக்கலாம். அம்மா சாரீ கட்டிக்கலாம், சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட்டு. அடுத்து அம்மா அப்பாவுக்கு பதிலாக குழந்தைய வச்சுக்கிட்டு வேறு யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் போகலாமான்னா அனுமதிக்க மாட்டாங்க. குழந்தையோட அம்மா அப்பா அவங்க மட்டும்தான் அனுமதிப்பாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, ட்வின்ஸ் வச்சுருக்குறோம் சமாளிக்கிறது கஷ்டம் அம்மா அப்பாவால் மட்டும். ஸோ அந்த மாதிரி 2 குழந்தைங்க வச்சுருக்குறோமே, கூட வேறு யாராச்சும் கூட்டிகிட்டு போவாங்களா கொள்ளாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் சஹசர தீபாலங்கார சேவாக்கு அவங்கள புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து போகிறப்போ 2 குழந்தைய ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். அக்காமடேஷன் கூட அவங்களுக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டுறதுனால அவங்க மூலமாக புக்கிங் ஹிஸ்ட்ரியில் அக்காமடேஷன் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ கன்வீனியண்ட்டாக எல்லாருமா சேர்ந்து 2 குழந்தை வச்சுருந்தாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணி சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் இந்த தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா ஆஃப்லைன் லக்கி டிப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது கை குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனத்தில். நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் கை குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். கன்வீனியண்ட்டாக இருக்கும் குட்டி பசங்களை அழைச்சிட்டு தரிசனத்துக்கு போகிறதுக்கு இந்த டிக்கெட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் திருப்பதி பற்றி ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கை குழந்தைங்களை அழைச்சிட்டு 300 தரிசன டிக்கெட்லலாம் வரப்போ கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக சாமி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.